அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒரு சிந்தனை. உண்மையில் சுவர்க்கவாசி யார் தெரியுமா? தன்னிடம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் 3 2 1 இருந்தாலும் கூட ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மத்தியில் எந்தவித பேத வித்தியாசம் காட்டாமல் சிறந்த முறையில் யார் வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்தான் உண்மையில் சுவர்க்கவாசி என்றார்கள் நபி அவர்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். வெறுமனே தாய்மொழி தாய் நாடு என்று சொல்வதால் பெண்களுக்கு பெருமை அல்ல. ஆறுகளுக்கு பெண்களின் பெயர் வைப்பதில் பெருமை இல்லை, மாறாக அவர்களுக்குரிய உரிமை வழங்குவதில் பெருமை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் வழங்குவோம், சுவனத்தை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.